ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியான சிவபெருமானை நிறைய ஆலயங்களில் ரூபமாக தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சுருளிமலை அடிவாரத்தில் சிவபெருமான் இயற்கையின் ரூபமாகவும் கோடி லிங்க ரூபமாகவும் இருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த சுருளிமலையோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, 30 முக்கோடி தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த இடம்தான் இந்த சுருளிமலை. அது மட்டும் இல்லைங்க, போகர் பழனிமலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய நவபாசான சிலையை செய்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து மூலிகைகளும் இந்த மலையிலிருந்து தான் எடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. சிவன் தவம் செய்த குகை இருக்கக்கூடியதும் இதே சுருளிமலையில தான். இந்த குகைக்குள்ள யாருமே போக முடியாது அப்படின்னும், இந்த குகையை இப்போ வரையும் இக்ஷாதாரி நாகங்கள் பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் பல அற்புதங்களும் மர்மங்களும் நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த சுருளிமலை. இந்த மலையில தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இந்த கோடி லிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் அமைந்திருக்கு. மகா சிவராத்திரி அன்னைக்கு இங்கே பிரம்மாண்டமாக 4 கால பூஜைகள் நடைபெறும், அன்னதானம் நடைபெறும். நீங்கள் யாராவது இதில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோவிலோட ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இந்த பூஜையில், மகா சிவராத்திரி பூஜையில் நீங்களும் கலந்துக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரிக்காக இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவிலில் 72 அடி தியான லிங்கம் இருக்குது. அதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து தியானம் பண்ண முடியும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு சுருளிமலை அடிவாரத்தில் தாங்க இந்த கோடி லிங்க பர்வதவர்த்தினி தபோவனம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இந்த கோவிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த கோவிலோட ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபாடு செய்யலாம். பல அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பல அற்புதங்கள் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில். ஏன்னா சிவன் கோவிலுக்கு போகிறது அப்படின்றது சிவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சிவனோட கோவிலுக்கு போக முடியும், அவரோட கண்டிகையை கழுத்தில் ஏற்ற முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இங்கே ஒரே இடத்துல கோடி லிங்கங்கள், இதை இந்த அழகை பார்க்குறதுக்கு எத்தனையோ வருடங்கள் நம்ம தவம் செய்திருக்கணும். அப்படி ஒரு ஸ்தலம் தான். அதுவும் சிவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தாங்க இந்த ஸ்தலத்துக்கு போக முடியும். நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தயவுசெய்து போயிட்டு இந்த கோவிலை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கையே மாறும். இந்த கோயிலோட விளக்கங்கள், டீட்டெயில், ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களோட உண்மையிலே உங்கள் தலையெழுத்தே மாறும். அதுதான் நிதர்சனமான உண்மை. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.